எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான வளர்ச்சிலாம் வருவதற்கு முன்பே அந்த சித்த மருத்துவமானது காடுகளிலும், மலைகளிலும், தோட்டங்களிலும் உள்ள மூலிகைலாம் பறிச்சு, மனிதனுக்கு எந்த நோய் வந்தா எந்த மூலிகை குடுக்கலாம், எப்படி அத செயல்படுத்தி அத குடுக்கலாம், அப்படின்னு சித்தர்கள் அத தெரிந்து, அந்த வகையான மூலிகைகள அவங்க குடுத்து ஒவ்வொரு நோய்க்கும் அவைங்க ஆ நோயாளிகளுக்கு கொடுத்து குணமாக்கி வந்திருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சித்தர்களுடைய மருத்துவமானது உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற அடிப்படையில தான் இந்த சித்தருடைய மருத்துவமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உலகத்தில் எந்த மருத்துவமும் சொல்லாம ஒரு கருத்து சித்த மருத்துவம் சொல்லுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உணவ கரெக்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாவே, உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படிங்கிறது. ஏன்னா, உடம்பு தான் இந்த உடல உருவாக்குது. உணவுல இருக்கிற சத்து தான் இந்த உடம்பு உருவாக்கி, உருவாக்கி குழந்தையிலிருந்து அது சாப்பிட்டு, சாப்பிட்டு வரும்பொழுது, அதுல இருக்கிற எண்ணற்ற சத்துக்கள் தான் இந்த மனிதன் உருவாக்குகிறது. அப்ப அந்த உணவினுடைய தன்மையை பொறுத்து தான் இந்த உடம்பும் வளர்கின்றது. அப்படி பார்க்கும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, சில உணவுப் பொருட்கள் நமக்கு ஒரு சில பேத்துக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவா இருக்கலாம். அதே மாரி சில நோய்களுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவா இருக்கலாம். அதனால நம்ம இந்த உணவு கரெக்ட் பண்ணி நாம சாப்பிட்டோம்னாவே பல நோய்கள் நாம வராம தடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்றாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நமக்கு சாதாரணமா ஒரு சளி பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன். நீங்க சளி பிடிக்கும்போது என்ன பண்ணணும்னா, குளிர்ச்சியான பொருட்கள், இனிப்புகள், இந்த நெய் சேர்த்த பொருட்கள், அதே மாரி எண்ணெய் பதார்த்தங்கள் இதெல்லாம் நீங்க விலக்கி வச்சீங்கன்னாவே, அந்த சளி ஒரு 2, 3 நாள்ல சரியா போயிரும். அதே மாரி தண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சளி சரியா போயிரும். நீங்க மருந்துன்னு அதுக்கு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அது பண்ணிட்டு உங்களுக்கு அதுல சரியாகலனா தான் நீங்க அது சளிக்கு மருத்துவர் அணுகி சில மருந்துகள பெற்று நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அந்த நோய் சரியாகும். அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடிப்படையே உணவ கரெக்ட் பண்ணி நம்ம சாப்பிடணுங்க. உணவு கரெக்ட் பண்ணி சாப்பிடும் பொழுது, அந்த நோய் வராமல் போகிறது. அதே மாரி மீண்டும், மீண்டும் அந்த நோய் வராது. நம்ம உணவே மருந்தே உணவு என்ற அடிப்படையில நம்ம சித்தர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த சாப்பிடுற சாப்பாட்டுல எண்ணற்ற சத்துக்கள் உள்ளன. அந்த சத்து எந்த உணவுக்கு என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிந்து கொண்டு, அந்த உணவு பொருள் ஒரு நோய் வந்த பின்னாடி அந்த நோயை குணமாக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை அதிக அளவு சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ரத்தத்தினுடைய அளவு குறைவா இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப குறைவா இருக்கும்போது ரத்தத்த அதிகப்படுத்தக்கூடிய பொருள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரைகள், பழங்கள், அ காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அதுலயும் இன்னும் சிறப்பா நம்ம உள்ள பார்த்தோம் அப்படின்னா, பேரிச்சம்பழத்த தினமும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுறது. அதே மாரி மாதுளம்பழம் சாப்பிடுறது. இது மாரி இந்த 2 பழங்கள், ஆப்பிள் இது மாரி பழங்கள அதிக அளவுல சாப்பிடும்போது, அந்த ரத்தமானது உங்களுக்கு விருத்தியாகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பு, காய்கறி சூப் நெறைய வச்சு சாப்பிடணும். அப்படி பார்க்கும்பொழுது, இதுக்கு ஏதுவாக அந்த உணவுகள்லாம் அமைகிறது. அப்படி நம்ப பார்க்கும் பொழுது தான், இந்த உணவுகள் எல்லாமே நம்ம உடம்பை பலப்படுத்துகின்றன. அதே வேளையில் நோய் இல்லாமல் நம்மை நல்ல நிலைமையில் இந்த உணவுகள் எல்லாம் வைத்து உள்ளன என்று தான் சித்தர்கள் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அத நாம் பின்பற்றி வந்தோம்னா, இந்த நோய் உலகத்துல நோய் ஒன்று இருக்காது. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, இந்த நவநீத காலத்துல அந்த பழங்காலத்துல இருக்கிற உணவுகள் எல்லாம் மாறி, மாறி இருக்குதுங்க. அந்த மாறி, மாறி இருக்கிற அந்த உணவுகளை எல்லாம் நாம சாப்பிடும்போது தான், இப்ப பல்வேறுபட்ட நோய்களுக்கு மனிதன் ஆட்படுறான். இப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 1990, 95க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நோய் மாரிலாம் அதிகமான நோய் அப்ப கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, நம்ம விவசாயத்திலேயே நம்ம நெறைய உரம், பூச்சிக்கொல்லி இந்த மாரி விஷயத்துல பூராமே நாம அதிகமா நம்ம இந்த விவசாயத்த பயன்படுத்துவோம். அந்த பூச்சிக்கொல்லி, அந்த உரம், யூரியா எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ரசாயன கலவை என்னன்னா, அந்த உணவுப் பொருள்கள்ல சேர்ந்து, அது மனிதனுடைய உடலிலும் சேர்ந்து, அது பல்வேறு வகையான உபாதைகளை உடலில் உருவாக்கும். அப்படி எப்படி உருவாக்கும்னா, உடல்ல முக்கியமான உறுப்புகள்லாம் இருக்குது. மண்ணீரல், அதே மாரி இதயம், சிறுநீரகம், பித்தப்பை, அதே மாரி பெருங்குடல், சிறுகுடல், இரைப்பை போன்ற பல்வேறு வகையான உறுப்புகளில் ஒவ்வொரு உணவு அந்த ரசாயன கலவையானது போய் அதனுடைய வேலைகளை சரிவர செய்யாவண்ணம் செய்து, அங்கு ஒரு 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 மாறுதல் ஏற்பட்டு, அந்த உறுப்புகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு, அதுங்க ஒரு நோயை உருவாக்குது. ஏது காரணமா பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல புற்றுநோய் அதிகமா அந்த காலம் புற்றுநோய் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்காதுங்க. இப்ப அப்படி புற்றுநோய் இருந்தா கூட,
எங்கேயாவது அத்திட்ட மாதிரி எங்கேயாவது ஒரு ஆளுக்கு புற்றுநோய்ன்னு சொல்லுவாங்க. அது காதால தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த புற்றுநோய் நோயாளி கூட நம்ம வந்து யாருமே அந்த காலத்துல கட்டத்துல நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து புற்றுநோய் வருதுங்க. அதுவும் வந்து புற்றுநோய்க்கு வரதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து, இந்த மாரி புகையிலை பயன்படுத்துதல், அதே மாரி அ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, இது மாரிலாம் சொல்லுவாங்க. ஆல்கஹால் சாப்பிடுறது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆல்கஹால், புகை பழக்கம் இல்லாதவங்க, புகையிலை பயன்படுத்தாத பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அதிகமான புற்றுநோய் வந்து வருதுங்க. அதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னா, இந்த ரசாயன கலவை உள்ள உணவுகள் எல்லாம் சாப்பிடுறது. அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால நாம இந்த ரசாயன கலவையில் உள்ள உணவுகளை வந்து எப்படி நம்ம வந்து தப்பிப்போம் என்று பார்த்தால், இயற்கை அங்காடி என்று பல்வேறு நம்மளுடைய அங்காடிகள் நிறைய இருக்கின்றன. அந்த இயற்கை அங்காடிகளில் உள்ள இயற்கை விவசாயத்தை முறையில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நாம் வந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நோய் என்று ஒன்று வராது. அப்படி சரி இயற்கை அங்காடி எல்லாத்துக்கும் அந்த இயற்கை அங்காடியிலேருந்து அந்த காய்கறி கிடைச்சிருமா, இல்ல உணவுப் பொருள் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியும் கிடையாதுங்க. ஏன்னா, இயற்கை விவசாயம் செய்றவர்கள் வந்து ஊருக்கு வந்து ஒரு சிலரே இருக்கிறாங்க. அது மிக சொற்பம் தான் சொல்லணும். ரொம்ப கம்மியான பேர் தான் அது வந்து இயற்கை விவசாயத்தை வந்து செயல்படுத்துறாங்க. அதனால வந்து இப்ப வந்து அந்த பொருளுக்கும் சாத்தியமில்லை. அதற்கு தான் நான் வந்து எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நாங்க என்ன சொல்கிறோம் என்றால், அந்த அ ச ச கடைகளில் விற்கின்ற எல்லா உணவுப் பொருட்களையும் வாங்கி நீங்க வந்து சாப்பிட்டாலும், இந்த மாரி பாக்கெட்டில் செய்யப்படுகின்ற இந்த உணவுப் பொருட்களை, ரெடிமேட் ஐட்டங்களை முற்றிலுமாக நம்ம வந்து தவிர்த்தல் வந்து நல்லது. அதாவது ஓரளவுக்கு நம்ம வந்து தற்காலத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பாக்கெட் ஐட்டத்த வந்து அறவே வாங்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? அப்புறம் அதே மாரி இந்த புது புது ஐட்டம் இப்போலாம் நெறைய பாக்கெட்ல வந்துருக்கு. அந்த சிப்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் வந்துருக்கு. அந்த அது போன்ற உணவு பழக்கவழக்கங்கள்லாம் நாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பழக்குதல் கூடாது. ஏன்னா, பழங்காலத்துல நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சாப்பிட்டோமோ, அது இயற்கை உணவுகளை எப்படி பின்பற்றி நம்ம வந்து சாப்பிட்டோமோ, அந்த மாரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து எந்த பிரச்சனையும் வராது. புரியுதுங்களா? அப்படி நம்ம வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால தான் இப்ப நெறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குதுங்க. அதுபோக அப்புறம் இந்த சித்த மருத்துவத்துல வந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு விஷத்தன்மை அதாவது இப்ப நம்ம சாப்பிடுற உணவுல அந்த உரம், யூரியா எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து ந மனிதனுக்கு வந்து ஒரு விஷமாக மாறி, அது மெல்ல மெல்ல அந்த உறுப்புகளை எல்லாம் அழித்து ஒரு நோயை உருவாக்குகின்றது என்று நாம வந்து சொன்னோம். அப்ப அது அதுக்கு வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷத்தெல்லாம் அதாவது ஒரு விஷப்பொருள் வந்து உள்ள போயிடுச்சுன்னா, அந்த விஷத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்களே அந்த மாரி மருந்துகள்லாம் சில ஒரு 59 வகையான மூலிகைகளை வந்து சேர்த்து, அந்த மருந்துகளை வந்து உற்பத்தி செய்து நம்ம நோயாளிகளுக்கு வழங்குகிறோம். அப்ப நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மாரி உணவு பொருள் சாப்பிட்டாலும் அந்த பவுடர் அந்த மருந்து ஒரு ஸ்பூனு தினமும் வந்து ஸ்பூன்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த 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 உணவுல இருக்கிற அந்த விஷத்தன்மையானது காலையில வந்து அ மலம் வழியாக அது வெளியேறிவிடும் அல்லது சிறுநீர் வழியாக அது வந்து வெளியேறிவிடும். இதுதான் அதனுடைய மேட்டருங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூலிகையில் இருக்கின்ற சில ஆல்கலைட்ஸ் போன்ற அ அமினோஸ் போன்ற சில பொருட்கள் அதாவது அதுக்குள்ள சில வேதிப்பொருட்களானது அந்த உடம்பில் சேரும் அந்த விஷப்பொருட்களை பிரித்தெடுத்து அது வந்து வெளியேற்றுகிறது. கழிவாக வந்து அது வெளியேற்றுகிறது என்றுதான் அதனுடைய உட்பொருளின் உடைய அர்த்தம். அப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா, தினமும் அந்த மருந்து நீங்க வந்து சாப்பிடுற மாரி சிச்சுவேஷன் வரும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறைய இடத்துல வந்து நெறைய பேஷண்ட் வந்து இப்ப வந்து மருந்து தினமும் சாப்பிட்டு இருக்கிற பேஷண்ட்ட தான் நம்ம வந்து அதிகமா பார்த்துட்டு இருக்கிறோம். அது நீங்களே உணர்வீங்க. அப்ப அந்த மருந்து சாப்பிடுறத தவிர்க்கணும் அப்படின்னம்னா, தினமும் ஒரு நோய்க்காக நெறைய மருந்துகளை எடுக்கும் பொழுது, இந்த உணவில் உள்ள விஷத்தன்மையை எடுப்பதற்காக உள்ள ஒரு மருந்தை, அது தினமும் மட்டும் அதை எடுத்தால், உங்களது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆயுளும் நீளும். இது போன்ற பல மூலிகைகள் வந்து சித்தால இருக்குதுங்க. அதெல்லாம் சேர்த்து தான் இந்த மாரி மருந்து வந்து நம்ம வந்து தயார் பண்ணி குடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து நல்லா இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா? தண்ணி வந்து இந்த பாட்டில் ஐட்டம், இந்த கேன் ஐட்டம் இதெல்லாம் வாங்குறத வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இது வந்து இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு நாம வந்து அந்த உணவுப் பொருள்களில் உள்ள அந்த ரசாயன கலவையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உண்டான ஏதுவான வழிகளை இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வழியில பின்பற்றீங்கன்னா, ஓரளவுக்கு நாம வந்து அந்த உணவு பிரச்சனையில இருந்து வருகின்ற நோய்களிலிருந்து நான் வந்து அந்த விஷத்தன்மையில் உள்ள பொருட்களிலிருந்து நான் வந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதே மாரி இந்த பாட்டில்ல ஒரு ஐட்டத்த அந்த தண்ணிய வந்து குடிக்காம, நாம வந்து சாதாரணமா இந்த ஆத்து தண்ணியோ, இல்ல போர் தண்ணியோ இது மாரி உள்ள தண்ணிகள எடுத்து நாம வந்து நல்லா கொதிக்க வச்சு, ஆற வச்சு அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் வந்து தண்ணி வந்து அந்த தண்ணி தான் உடலுக்கு ஏற்றமான தண்ணி. ஏன்னா, இந்த பாட்டில்ல இருக்கிற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா,
நான் அதில் வந்து இப்போ எத்தனை நாள் அந்த தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம், அது என்ன அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சமீபத்திய ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தில் வந்து அதிகமாக நான் பயன்படுத்த வந்து நம் உடலில் உள்ள வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து துகள் வந்து மைக்ரான் அளவு உள்ள துகள் வந்து உள்ள இருக்குதாம் அப்படின்னு வந்து ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பிளாஸ்டிக் துகள்கள் மைக்ரான் லெவலில் உள்ள துகள் வந்து அதிகமாச்சுன்னா இந்த உடம்பு வந்து என்ன எப்படி செயல்படும், அந்த உள்ளுறுப்புகள் எப்படி செயல்படும், அப்புறம் ஏன் வந்து நோய் வராது, மனிதனுக்கு ஏன் ஆயுள் குறையாது, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து ஏன் அடிக்கடி ஒருவருக்கு வராது, இதுமான கேள்விகள் எல்லாம் நம் மனதில் வந்து எழுகின்றது. அதனாலதான் நாம் என்ன சொல்றோம்னா மேக்சிமம் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து நம்ம வந்து குறைக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டும் சொல்லுது, சமூக ஆர்வலர்கள் அதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து மருத்துவர்களாகிய வந்து நாமும் அந்த ஆய்வின் அடிப்படையில் நாம் வந்து அதை நாம் வந்து எடுத்துரைக்கிறோம். ஆகவே பிளாஸ்டிக்கை வந்து முற்றிலுமாக வந்து நம்ம வந்து தவிர்த்ததா நமக்கு வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் வந்து நலம் பயக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தாவில் வந்து உணவை சரி பண்ணி சாப்பிட நோய் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இந்த உணவு முறைகள் அப்படின்னு ஒன்று சித்தாவில் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு முறைகள், அதாவது ஒரு நோய் வரும்பொழுது அந்த உணவுகளை எல்லாம் விலக்கி வைத்தால் அந்த நோய்களை நாம் வந்து வராமல் தற்காத்துக் கொள்ளலாம், அல்லது அந்த நோய்களை வந்து முழுமையாக அந்த நோயிலிருந்து விடுபடலாம் என்று வந்து சித்தர்கள் சொல்கின்றனர். அதுதான் வந்து பத்திய முறைகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது சித்த மருத்துவத்துக்கு போனோம்னா நிறைய பத்தியம் சொல்றாங்க. அதனால வந்து சரி அந்த பத்தியத்தை சொல்றாங்க. அந்த பத்தியம் வந்து சாப்பிடாம விடுறோம்னு வச்சுங்களேன். அப்புறம் ஏதோ ஒரு நாளைக்கு அந்த பத்திய பொருளை வந்து சாப்பிட்டோம். சித்தா மருந்தையும் பத்திய பொருளையும் சாப்பிட்டுட்டு இது இருந்தோம்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு வந்து மக்கள் பயப்படுகிறாங்க. அந்த பயத்துக்கு உங்களுக்கு இடமே கிடையாது. ஏனென்று சொன்னா நீங்க பத்தியம் தவறுனா கூட உடம்புக்கு வந்து ஒன்றும் பண்ணாது அந்த சித்தா மருந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பத்தியம் என்பது உங்களுக்கு நோய்க்கு தானே வழி, மருந்துக்கு கிடையாது. புரியுதுங்களா? இப்ப வந்து சப்போஸ் வந்து இப்ப இந்த மூட்டு வலி வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லுவோம். சரி ரைட்டு. மூட்டு வலி மருந்து, சித்தா மருந்து நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க. சரி அந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காயும் சாப்பிடுறீங்க. இதனால வந்து மூட்டு வலி மருந்து எடுத்தும் அந்த முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நீங்க வந்து நினைக்கலாம். ஆனால் அப்படி என்று ஒரு பிரச்சனை வராது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன் வந்து அதை நாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம்னா, இந்த மூட்டு வலி மருந்தானது அந்த மூட்டு வலி வந்து குணமாக்கும். அந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காயானது மூட்டு வலியை உருவாக்கும். இந்த மருந்து குணமாக்கும், அது உருவாக்கும். இது குணமாக்கும், அது உருவாக்கும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த நோய் வந்து சுத்தமா நல்லாகாது. அது அப்படியே உடம்புல இருந்துட்டு அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மூட்டு வலி வரும் பொழுது அந்த பதார்த்தங்களை வந்து விலக்கி வைக்கணும். சரி, ஏதோ ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்றீங்க. ஏதாவது வந்து ஒரு விருந்துக்கு போறீங்க, இல்ல ஒரு உறவின் முறை வீட்டுக்கு போறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இந்த மாதிரி விஷயத்த செஞ்சு போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை. சாப்பிட்டுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பின்விளைவும் அதனால வராது. அதனால நீங்க வந்து சித்தா மருந்து வந்து நீங்க வந்து பத்தியம் வந்து எந்த மருத்துவத்திற்குமே பத்தியம் இருந்தீங்களா, நீங்க வந்து அந்த நோய் வந்து சீக்கிரம் சரியாகும். இதுதான் உடைய அந்த கான்செப்ட்ங்க. அதனால நீங்க வந்து பயந்துக்க தேவையே அவசியம். சித்தா மருந்து எடுத்தால் பத்தியம் உடலுக்கு ஏதாச்சும் வந்து நிறைய பேர் என்னிடமே சிகிச்சைக்கு வரும்பொழுது கேட்டிருக்கின்றார்கள். அப்படி கேட்கும்போது அவர்களிடத்தில் நாம் சொல்லி அவர்களை வந்து வைக்கிறோம். அப்ப அந்த வகையில நீங்க வந்து பயம் கொள்ள தேவையில்லை. சித்தா மருந்துகளை நீங்க வந்து தாராளமாக நீங்க எடுக்கலாம். அதோடு மட்டாமல் பத்தியம் இருந்தால் அது உங்களுக்கு நல்லது. அது சீக்கிரம் அந்த நோய் குணமாகும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நோயானது மீண்டும் மீண்டும் வராது. இதுதான் இந்த பத்திய முறையினுடைய தாற்பயம். ஆகவே இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே சித்த மருத்துவத்தை பர்மனன்ட் சொல்யூஷன், அதாவது மீண்டும் மீண்டும் அந்த நோய் வராமல் தற்காத்துக் கொள்ள நீங்க சித்த மருந்துகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேற எந்த மருத்துவத்திலும் இல்லாத சில சிறப்புகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வர்மம் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வர்மம் அப்படின்னு என்னன்னா உடம்புல வந்து சில பாய்ச்சல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அதாவது படுவருமம் 12, தொடு உருமம் 96 அப்படிலாம் அந்த வர்மத்தை வந்து வகைப்படுத்தி சொல்லிங்க. வர்மத்தை பத்தி பேசணும்னா அது வந்து இப்போ சில மணி நேரங்கள் நிறைய ஆகும். ஒரு 5, 6 கிளாஸ் மாதிரி எடுக்கணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசினா தான் அது முழுமையாக வரும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுருக்கமாக அந்த வர்மத்தை பற்றி நான் சொல்றேன். உடம்புல இந்த மாதிரி சில பாயிண்ட்லாம் இருக்குது. அந்த பாயிண்ட்ல வந்து சில அடிகள் படும் பொழுது
அந்த இடத்துல இருக்கிற நரம்புகளோ தசையோ வந்து அதனுடைய வேலையை வந்து சரிவர செய்யாமல் அந்த இடத்தில் இருக்கின்ற தசையானது அல்லது உறுப்பானது ஏதாவது செயலிழந்து போகவோ அல்லது வந்து செயல்படாத தன்மைக்கு போகவோ அல்லது மரத்து போகவோ இதில் ஏதேனும் ஒன்று இருக்கவோ அல்லது வீக்கமாகவோ அல்லதியாகவோ ஏதோ ஒன்று ஒரு நோய்க்குறிகள் அந்த இடத்தில் காண்பிக்கும். இதுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வந்து ஸ்கேன் எக்ஸ்ரே இதெல்லாம் கூட எடுத்திருப்பீங்க. அந்த ஸ்கேன் எக்ஸ்ரேல போய் நானே கூட எழுதி கொடுத்து சில ஸ்கேன் எக்ஸ்ரேலாம் எடுத்து காட்ட சொல்லுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்கேன் எக்ஸ்ரேல என்ன தெரியும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் ரிப்போர்ட்ல சொல்லணும். அப்போ சொல்லும்போது அப்புறமேட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்போதான் வந்து வருமத்தில் அந்த இடத்துல அடிபட்டு இருக்கிறது அப்படி நம்ம தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் பர்டிகுலர் இடத்தில் அடிப்பட்ட இடத்தில் எந்த இடத்துல நோயாளியிடம் கேட்டு தெரிந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல என்ன வருமம் இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அந்த வருமத்தை பார்த்துட்டு ஏதாவது அடிபட்டு இருக்குதா அவருடைய வரலாறு அதனுடைய ஹிஸ்டரி கேட்கணும். அடிபட்டுச்சா கீழே விழுந்தீங்களா இல்லை பைக்கு மேல இருந்து கீழே விழுந்தீங்களா எப்படி அந்த மாதிரி சில ஹிஸ்டரி எல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்லுவார் ஏதோ ஒன்று சொல்லுவார் ஆமாங்க இப்படி போனங்க கதவுனுடைய தாழ்பால் வந்து இடிச்சிருச்சு அது நான் சும்மா தான் கம்ம விடுறேன். ஏன்னா வர்மம் அப்படிங்கிறது வந்து சும்மா போர்ஸா தாக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ரொம்ப வன்மையா தாக்கணும் அப்படின்னு தான் வர்மம் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா சாதாரணமா ஒரு விரலும் அந்த சில பாயிண்ட்ல பண்ணாவே சில பேத்துக்கு வரும். அதுதான். ஏன்னா ஒவ்வொரு வர்மத்திற்கும் அந்த வர்ம புள்ளிகளுக்கும் ஒரு மாத்திரையின் அளவு அடிபட்டால் வர்மம் கொள்ளும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார். அந்த மாத்திரை வந்து ஒவ்வொரு வர்மத்துக்கும் வேறுபடும். சில பேர் ரொம்ப போர்ஸா தாக்குனா வர்மம் கொள்ளும். சிலது சாதாரணமா இப்படி தட்டனாவே இது பண்ணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அடிக்கக்கூடாது கையிலையோ எதுலையோ அடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அது அந்த வர்ம பாயிண்ட்ல பட்டுச்சு வச்சிங்களேன் அது வந்து அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாது. அது வந்து பின்னாளில் அதாவது வயதுக்கு வரும் பொழுதோ இல்லை அந்த அவன் வளர்ச்சி அடையும் பொழுதோ அந்த இடத்துல ஏதாவது உடல் உபாதைகளை அது வந்து உருவாக்கும். அப்படிதான் பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்கீங்க. சில இடத்துல சின்ன அடிபட்டுச்சு சும்மா ஒரு மருந்து போட்டு தேய்ச்சி விட்டா அது அப்படியே போயிட்டு ஒன்றும் இல்லைங்க. அப்புறமேட்டு தான் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல இப்போ வந்து பயங்கரமான பிரச்சனை வலி இருக்குங்க வேதனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து அந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டு அதை பார்த்துதான் இது வந்து வழியாக அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து இதை வந்து வன்மம் என்று சொல்லி இந்த உடம்பில் உள்ள இந்த பாயிண்ட்டுகள்லாம் அலசி ஆராய்ந்து அவர்கள் வந்து இந்த வர்மத்தை செய்திருக்கின்றனர். அந்த வர்ம சிகிச்சை முறைகளையும் செய்து இது மாதிரி இந்த வர்மம் வந்து சித்த மருத்துவர்களுக்கு உரித்தானது. சித்த மருத்துவம் பயின்ற சித்த மருத்துவர்கள் மட்டும்தான் இந்த வர்மம் வந்து தெரியுங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு வந்து அவங்க தான் அதை படிச்சிருக்கிறாங்க. அது உண்மைதான் மாதிரி அது தெரியும். எங்கிட்ட வரவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் அது வந்து தெரியறதில்ல. அப்புறம் நான் வந்து அந்த இடத்துல வர்மத்தை இறக்கி விட்டு சில மருந்துகளை உள் மருந்துகளையும் கொடுத்து புறமருந்துகளையும் அந்த எண்ணெய் போன்ற புறமருந்துகளையும் கொடுத்து அந்த இடத்துல இந்த ஒத்தரம் கொடுக்க மசாஜ் செய்யுங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து எங்க போனாலுமே வந்து இது வந்து பெரிய பிரச்சனையா அது அவர்களுக்கு தெரியும். ஆனா எங்க போனாலுமே அது சரியாகாது. ஏன்னா அந்த வர்மத்தில் அடிபட்டால் மட்டும் அப்படிதான். உங்களுக்கு அதுல வந்து அது எதுலையுமே அது தெரியாது. நாம் அந்த இடத்துல அந்த அடிப்பட்ட இடத்துல வர்ம பாயிண்ட் இருக்குதான் நமக்கு தெரிந்து அந்த வர்மத்தை இலக்கி விட்டால் மட்டும்தான் அந்த வர்மத்தில் இருக்கின்ற அந்த புள்ளியில் இருக்கின்ற குறைகள் நீங்கி அந்த உள்ளுறுப்பானது மேன்மை பெறும் அந்த நோயிலிருந்து விடுபடும். இதுதான் இந்த வர்மம். இது வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இந்த வர்மம் வந்து இப்பொழுது சித்த மருத்துவத்தில் ஒரு பெரிய துறையாக இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வர்ம மருத்துவத்தையும் நீங்கள் வந்து சித்த மருத்துவர்களிடம் கற்று தேர்ந்து சித்த மருத்துவர்களிடம் சென்று அந்த வர்ம மருத்துவத்தை வந்து அடிப்பட்ட இடத்தில் நீங்கள் செய்து கொண்டு அந்த நோய்கள் வந்து நீங்கள் வந்து விடுபடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய எண்ணற்ற சிறப்புகள் இருக்குதுன்னு அப்படின்னு நாம் வந்து சொல்றேங்க. அந்த எண்ணற்ற சிறப்புகள்ல ஒண்ணுதான் எண்பெரும் சித்திகள். இந்த எண்பெரும் சித்திகளை சொல்றதுக்கு முன்னாடி இந்த எண்பெரும் சித்திகளை வச்சுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த எண்பெரும் சித்திகள்ல இருக்கிற கருத்தை வச்சுதான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆசனங்கள் சொல்லித்தராங்க, யோகா மாஸ்டர்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் சொல்லித்தரன்னு சொல்றாங்க. அப்புறம் பிராணாயாமம் சொல்லித்தரன்னு சொல்றாங்க. அப்புறமேட்டு ஐம்புலன்களை அடக்குதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது பெரிய அது எண்பெரும் சக்திகள் நம்ம வந்து ஒரு வரியில் நம்ம வந்து சொல்லி முடிச்சிடுறோம்.
ஆனா இது வந்து ஒவ்வொரு இந்த எண்பெரு சித்திகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பெரிய சப்ஜெக்டை நீங்க வந்து பறந்து இருக்கு. அது யோகா மெடிசின்னே தனியா இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. அது வந்து அதெல்லாம் எண்பெரு சித்திகள்ல தான் வரும். இந்த எண்பெரு சித்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து நோய் ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் அந்த நோயை வந்து குணமாக்குவது மட்டுமல்லாமல், அவர்களை நோய் வராமல் இருப்பது தன்னை காத்துக்கொள்ளவும், அவர்களை மன ரீதியாக அவர்களை வந்து மேம்படச் செய்யவும் சில வழிமுறைகளை அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றனர். அந்த வழிமுறை நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்தோம்னு வச்சுக்கங்களேன், உடம்புல வந்து நோயும் வராது, மனசும் பிரச்சனை வராது, அடுத்தவங்களோட சண்டை சச்சரவுகள் வராது. யார் என்ன பண்ணாலும் உங்களுடைய மனது வந்து நன்றாக அமைதியாக இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து உலகத்துல வந்து நெறைய மனிதர்கள் வந்து அடுத்தவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அப்படி என்ன பண்றாங்க. இது மாரி மனசு மனசு வந்து அங்க இங்க அலைபாய்ந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதனை வந்து வளமைப்படுத்துவது வந்து மனசு தான். மனசு தான் வந்து ஒரு மனுஷன வந்து உருவாக்குது. ஒரு மனுஷன வந்து மேன்மைப்படுத்துகிறது, வளமைப்படுத்துகிறது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மனசு வந்து சரியில்லன்னு வச்சுக்கங்களேன், அந்த மனசு சொல்றது தான் இந்த மனிதன் வந்து கேட்பான். அப்ப கேட்கும்பொழுது அந்த மனசு வந்து இந்த மாரி சண்டை சச்சரவுகள் பல பிரச்சனைகளை வந்து அது வந்து உருவாக்கும். ஆனா, இந்த மனச வந்து நாம வந்து கரெக்ட் பண்ணி போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், மனச வந்து ஆ சில விஷயங்கள வந்து பயிற்சி செய்து அந்த மனச கரெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்முடைய வாழ்வு மேன்மையுவது மட்டுமல்லாமல், உலகத்தில் எந்த இடத்திலும், எந்த மூலையிலும் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் வந்து சித்தர்கள் வந்து எப்படி பாருங்க ஒரு தீர்க்கதரிசியாக சொல்லியிருக்கின்றனர். அதுதான் அந்த எண்பெரு சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவார்கள், இயம நியமமே எண்ணிலா ஆசனம், பிராணாயாமம், பிராத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 படிநிலைகளை அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இது உலகத்தில் எந்த ஒரு மருத்துவத்திலும், எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு அ ம மத்த மற்ற எல்லா மருத்துவங்களிலும் இந்த மாரி விஷயங்கள் வந்து சொன்னது கிடையாது. எது அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதனால எனக்கு தெரிந்தவரையில் இது எந்த மருத்துவத்திலும் வந்து சொல்லவில்லை. அதனால் இந்த சித்த மருத்துவர்கள் மட்டும் இந்த எண்பெரும் அஷ்டாங்க யோகத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து நாம் வந்து நான் வந்து எண்பெரு சித்திகள்னு அதுக்கு முன்னாடி மாத்தி சொல்லிட்டேன். எண்பெரு சித்திகள் எல்லாம் அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகத்த வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா, எண்பெரு சித்திகள வந்து பெறலாங்க. அதான். அஷ்டாங்க யோகம் தான் இந்த இயம, நியம, எண்ணிலாதனம், பிராணாயாமம், பிராத்தியாகாரம், தாரணி, தியானம், சமாதி அப்படின்னு வருங்க. இந்த இந்த அஷ்டாங்க யோகத்த வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், அடுத்தது அந்த எண்பெரு சித்திகள வந்து நம்ம வந்து ஈஸியா கடைபிடிக்கலாம். ஈஸியா நம்ம கைவரும். ஆகவே இந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து முதல் படிநிலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இயமம். இயமம் என்று சொன்னால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மனசு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த மனசு வந்து நல்ல எண்ணங்களையே நினைக்க செய்யும். அதாவது ஒரு மனிதனை வந்து ஆட்டுவிப்பது வந்து மனசுதான். அந்த மனசு வந்து நல்ல விதமா இருந்தா தான் அவன் நல்ல விதமா ஒரு மனிதன் இருப்பான். அப்பொழுது அவன் மனதில் வந்து உள்ள எண்ணங்கள் வந்து நல்ல விதமான எண்ணங்களாக அவன வந்து நினைக்க வைப்பது அந்த மனசுதான். அப்ப அந்த மனசு வந்து கரெக்ட் பண்ணாவ, நல்ல எண்ணங்களை சிந்திக்க வச்சாவ, அந்த மனிதன் வந்து ஒரு மேம்பாடு அடைவான் என்று முதல் படியாக, இது உலகத்தில் உள்ள எத்தனை அறிஞர்கள் எது சொன்னாலும் இதுதான் இதுக்கு அடிப்படை. மனசுக்கு இதுதான் அடிப்படை. புரியுதுங்களா? அதாவது நல்ல எண்ணங்களை ஒரு மனிதன் வந்து மனசுல வந்து விதைக்கணும். அப்பதான் அது வந்து அவன் இப்ப 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 இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அ ம ஆன்மீகம், பக்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு, நெறைய பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே பூஜை, புனஸ்காரம் பண்றது எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா, நம்ம வந்து மனசுல வந்து நல்ல எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்பதான் நாம எது செஞ்சாலும் அது வந்து நல்ல விதமாக பலிக்கும். புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து நல்ல எண்ணம் இல்லாம சில பேர் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செய்வாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஆழ் மனதில் வந்து கெட்ட எண்ணங்கள் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து ஒண்ணும் பிரயோஜனப்படாது. ஒரு ஆன்மீகத்துக்கு அடிப்படையே ஒரு மனிதனுக்கு அடிப்படையே நல்ல எண்ணங்கள் தான். அதுதான் திருக்குறள்லயும் சொல்லியிருப்பாங்க. எல்லா உலக உள்ள மிகச்சிறந்த நூல்கள் எல்லாம் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார்கள். அது சித்தர்கள் வந்து இதுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் இது அஷ்டாங்க யோகம் என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் இதை வந்து சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு மனிதனுக்கு நல்ல எண்ணங்கள் வேண்டும். ஃபர்ஸ்ட் அந்த நல்ல எண்ணங்களை நினைத்தல் வேண்டும். அதை வந்து பயிற்சி கொடுத்து அவங்க அதை பண்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியமம். நியமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல செயல்கள். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள். அந்த நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து நல்ல செயல்களை வந்து செய்ய முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த நல்ல எண்ணங்கள் நினைக்கும்போது நல்ல செயல்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். புரியுதுங்களா?
அப்ப உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நல்ல செயல்களை செய்யும்போது யாரோடையும் பிரச்சனை இருக்காது. நீங்க நீங்க வந்து வாழ்வில் வந்து மேன்மை அடைவீங்க. அப்புறம் அந்த நல்ல செயல் மூலம் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மேன்மை அடையும். சுற்றுப்புற சூழ்நிலைகளோடு நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க மென்மேலும் மேன்மை அடைவீங்க. அதுதான் நல்ல செயலுங்க. அ எண்ணிலா ஆசனம் அடுத்தது. ஆசனங்கள் வந்து ஆசனங்கள் அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக இந்த ஆசனங்கள்லாம் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆசனங்கள் வந்து கணக்கில் அடங்கா. அதாவது எவ்வளவுன்னே சொல்ல முடியாதுங்க. அதாவது அந்த ஆசனங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொசிஷன் மனிதனுடைய உடம்பினுடைய ஒரு பொசிஷன். அந்த பொசிஷன்ல நாம் வந்து இருக்கும் பொழுது என்னன்னா, அந்தந்த இடத்துல சில உறுப்புகள் இருக்கும் இல்லையா? அந்த உறுப்புகள் வந்து நல்ல வன்மை அடையும். வன்மை அடையும் பொழுது அதுல வந்து நோய் என்று ஒன்று வராது. அப்ப அந்த உறுப்பு வந்து நல்லா செயல்படும். அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்ப அந்த உறுப்பு வந்து நன்றாக செயல்படும். அப்ப செயல்படும்போது அந்த உறுப்புகளில் எந்த நோயும் வராது. இவ்வாறு பல்வேறு வகையான ஆசனங்களை வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கின்றனர். அதாவது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு வந்து இந்த ஆசனங்களை செஞ்சுட்டு வந்தோம்னா, அது ஒரு நோயே வராது. அதான் வந்து யோக மருத்துவத்துல வந்து நம்ம வந்து சொல்றோம். அதனால வந்து நம்ம வந்து இந்த ஆசனங்களை வந்து சம்பிரதாயத்துக்கு மட்டும் நம்ம வந்து செய்யாமல், தினந்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 45 நிமிடங்களாவது இந்த ஆசனங்களை வந்து நாம் வந்து செய்யும் பொழுது, அந்த உள் உறுப்புகளானது நன்றாக பன்று மேன்மை பெற்று, நம்ம உடலை வந்து நோய் இல்லாமல் ஆயுள் நீட்டித்து செய்து, இந்த நோய்களை எல்லாம் வராமல் நம்ம உடம்பில் வராமல் இந்த ஆசனங்கள் வந்து ஆகவே இந்த ஆசனங்களை வந்து என்ன பண்ணீங்க ஒரு சித்த மருத்துவரிடம் சென்று அந்த ஆசனங்களை முறைப்படி கற்றுதல். இந்த ஆசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பு நாம செய்யணும். அப்படி இல்ல அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு பிந்தி. இந்த 2 காலம் தாங்க வந்து மிக சிறந்த காலம். அத விட்டுட்டு நம்ம வந்து மத்த டைம்ல செய்யணும்னு வச்சுக்கயேன், அந்த ஆசனங்களுடைய முழு பயனை வந்து நம்ம வந்து அடைய முடியாது. அதே மாரி வந்து ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடியும் ஆ 2 மணி நேரம் வந்து சாப்பிட்டுருக்க கூடாது. புரியுதுங்களா? அப்படி சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து ஆசனங்கள் செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ். இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி, இந்த ஆசனங்கள குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஆசனங்களையாவது நாம் தினந்தோறும் ஒரு முக்கியமான இந்த உடம்பை மேம்படுத்தக்கூடிய சில ஆசனங்களை, ஒரு 20 ஆசனங்களையாவது நாம வந்து இதுல வந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு வந்து உடம்புல வந்து எந்த ஒரு நோயுமே வராது. அதனால இந்த ஆசனங்கள வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வரணும். இப்ப வந்து முதல் சொன்னது மனதுக்கு பயிற்சி. இப்ப வந்து உடம்புக்கு பயிற்சி. பிராணயாமம் அடுத்து. இந்த பிராணயாமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய பேசிக் கான்செப்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணயாமத்துடைய நோக்கமே வந்து நல்ல ஆக்ஸிஜன் வந்து அதிகப்படியான ஆக்ஸிஜன் வந்து உள்ளுக்கு வந்து அதிக அளவில் கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த பிராணயாமத்தின் நோக்கம். புரியுதுங்களா? அப்ப ஆக்ஸிஜன் அதிகமாக உள்ள போகும்போது என்ன ஆகும்னா, உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கும். நன்றாக இயங்கும் என்னன்னா, நீங்க பிராணயாமம், இந்த ஆசனங்கள்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏன் வந்து சித்தர்கள்ல வந்து ஒரு காயகல்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த காயகல்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காயம் என்றால் உடம்பு, கல் என்றால் கல். அதாவது இந்த உடம்பு வந்து கல் எப்படி வந்து பன்னெடுங்காலம் ஆனாலும் அப்படியே இருக்கின்றதோ, ஆ அதே போன்று இந்த உடம்பானது அப்படியே இருக்கும். அப்படிங்கிறது தான் அந்த காயகல்பனுடைய விரிவாக்கம். புரியுதுங்களா? இப்ப இந்த அஷ்டாங்க யோகத்த வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பயிற்சி குடுக்குறாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா, உடம்பு வந்து நல்லா வலுப்படும். அப்போ உள்ளுறுப்புகள் நல்லா இளமை வயது உள்ள ஒரு 50 வயசு ஆளு இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, 50 வயசுலயே அவன் வந்து 20 வயசு உடைய வாலிபனுடைய வேலைய வந்து வந்து செய்வான். புரியுதுங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, இது வந்து உள்ள நெறைய போகும். அதே மாரி இந்த யோகாசனங்கள் இதெல்லாம் செய்யும்பொழுது வந்து அந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் பலப்படும். ரத்த ஓட்டம் வந்து சின்ன வயசுல எப்படி ரத்த ஓட்டம் சீராக இயங்குதோ, நல்ல தூய்மையாக ரத்த ஓட்டம் செல்லுதோ, அதே மாரி இந்த ரத்த ஓட்டமும் அதிக அளவில் அந்த உறுப்புகளுக்கெல்லாம் சென்று நோய் வந்து வராது. அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மனசும் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. உ உ உடம்பும் கரெக்ட் ஆயிடுச்சு. உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகளும் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு ஆயுள் வந்து குறையும். ஆயுள் வந்து அதிகமா தான் ஆகும். ஏன்னா உறுப்புகள் செயல்பட்டா உங்களுக்கு ஆயுள் அதிகமா தானே ஆகும். இப்ப நோய்வாய்ப்பட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தானே அந்த உறுப்புகள் வந்து செயல்படாம போகும். ஆயுள் வந்து குறையும். ஹார்ட் அட்டாக் அடிக்கடி வரும். இந்த மாரி பிரச்சனைலாம் வரும் இல்லையா? ஆனா இது மாரி பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பக்கமே வராது. புரியுதா? அந்த பிராணயாமம், இந்த யோகாசனங்கள் செய்யும் ஒருவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து
அதை பத்தி பேசவே தேவையில்லை. புரியுதுங்களா? அது மாதிரி இது மாதிரி ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்ல, இன்னும் நோய்கள், சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் எல்லாம் அவங்களுக்கு வராது. அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட நோயாளிகள் வந்து சிறுநீரக பாதிப்படைந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நோயாளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிறுநீரகம். அதாவது இது இறைவனே வந்து என்னன்னா, மனிதனுடைய உடம்புக்கு வந்து ஒரு சிறுநீரகம் கெட்டா இன்னொரு சிறுநீரை பயன்படுத்துறதுக்கு 2 சிறுநீரகம் வச்சிருக்கிறோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறுநீரகம் வந்து செயலிழந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்புல வந்து கழிவுகள்லாம் வெளியேறாது. அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பணியை தான் சிறுநீரகம்ன்றது செய்யுது. இப்ப 2 சிறுநீரகம் வந்து பழுதடைஞ்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அவங்களோட உடம்பு என்ன ஆகும்? இப்ப நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, போய் அந்த ரத்தத்தை வந்து போய் மாதத்துக்கு ஒரு ஒரு தடவையோ, இல்ல 2, 3 நாளைக்கு ஒரு தடவையோ சுத்தம் பண்ணி பண்ணி வந்து தான் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சிரமம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம இந்த பயிர் முறைகள்லாம் வந்து சரிவர செய்யும் பொழுது எந்த உறுப்புகளும் பாதிப்படையாது, கேடுறாது. அதே மாதிரி புத்துணர்ச்சி பெறும். இதுதான் என்னுடைய பிராணாயாமத்துடைய தாற்பயங்க. இந்த பிராணாயாமம் செய்யும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி அதிகாலையில செய்யணும். இல்லைன்னா சாயந்தரம் அந்த சூரிய உதயத்துக்கு பின்ன இந்த பிராணாயாமம் செஞ்சா அது சிறந்த பலன். மற்ற டைம்லயும் செய்யலாம். ஆனா மிகுந்த பலனை வந்து இந்த காலத்தில் செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த முழு பலனையும் வந்து பெற முடியும். இந்த பிராணாயாமம் பண்ணோம்னா மூச்சை வந்து ஒரு மூக்குல உள்ள எடுத்துட்டு உள்ளுக்குள்ள கொஞ்ச நேரம் இழுத்து வச்சுட்டு பிராணாயாம பயிற்சி செய்யும் பொழுது அந்த அந்த சித்த மருத்துவர் உங்களுக்கு வந்து அதனுடைய பயிற்சி கொடுப்பாரு. எப்படின்னா ஒரு ஒரு குறைந்த அளவு, அதாவது 1:4:2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரேஷியோல தான் இழுக்கிறது, அங்க உள்ள நிலைநிறுத்துறது, வெளியே வர்றது அப்படிங்கிற ரேஷியோ இருக்கு. இது பூரகம், தேசகம், கும்பகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்படிங்களா? உள்ளிழுத்தல், உள்ள வந்து நிலைநிறுத்தல், வெளிவிடுதல். இது 3 ஸ்டேஜ் தான் வந்து பிராணாயாமம். அது எவ்வளவு நேரங்கிறது அது பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்கும்பொழுது அதை வந்து கரெக்டா சொல்லிக் கொடுத்தா அது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த பயிற்சி நம்ம வந்து தினமும் தோறும் ஒரு 20 நிமிஷம் செஞ்சோம்னாவே போதுமானது. அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் செய்யலாம். ஆனா உங்களுக்கு 20 நிமிஷம் போதுமானது. இந்த அளவுல நீங்க வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த வந்து பலனை கொடுக்கும். ஆனா தினந்தோறும் இதை வந்து நீங்க வந்து செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த பிராணாயாமம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த பிராணாயாமம் வந்து நிறைய ஆக்சிஜனை மட்டும் கிடையாதுங்க. சுத்தமான காத்தையும் நமக்கு வந்து உள்ள இழுத்து அது வந்து கொடுக்கும். இது வந்து நீங்க அதே மாதிரி இந்த நுரையீரலினுடைய அந்த கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா? அந்த கெப்பாசிட்டி, ஏன்னா அந்த நுரையீரல்ல தான் காத்து போய் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் மாறி ஆக்சிஜனா மாறுது. இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி மாறும்போது அந்த நுரையீரலினுடைய தன்மை, அதாவது அந்த சுவாசிக்கக்கூடிய தன்மை வந்து மேம்படும். அந்த நுரையீரலுடைய செல்கள் எல்லாம் இன்னும் 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 புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சி பெற்று இன்னும் அதை வந்து அதனுடைய செல்களை வந்து மேம்பாடு அடைய செய்வதாக இந்த பிராணாயாமத்தின் வழியாக நம்ம வந்து அந்த பலனை அடையலாம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பிராத்தியாகாரம். பிராத்தியாகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 4 வந்து பயிற்சி பண்ணியாச்சு. அடுத்தது பிராத்தியாகம் வந்து மனதை வந்து ஒரு நிலையில வந்து குவிக்கிறது தான் பிராத்தியாகம். புரியுதுங்களா? இப்ப இந்த பயிற்சியெல்லாம் செய்யும் பொழுது இது ஏன் வழிவழியே சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து அந்த மனதிடம் கிடைக்கும். அப்பொழுது அந்த மனதிடம் கிடைக்கும் பொழுது அடுத்தடுத்த படிநிலைகளில் நீங்க வந்து சென்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மிகுந்த பலனம் தரும் அப்படின்னு வந்து சொல்றது. மனதை வந்து ஒரு நிலையில வந்து குவிக்கிறது. புரியுதுங்களா? ஒரு நிலையை குவிக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பாருங்க விளக்கம் சொல்றேன் பாருங்க. அந்த ஐம்புலன்கள் நம்ம இருக்கு பார்த்தீங்களா? கண், காது, மூக்கு, வாய், மெய். இந்த 5 புலன்களை வந்து அடக்குது. அந்த 5 புலன்களை வந்து அடக்கி அந்த மனசு வந்து அந்த அது மேல ஒரு நிலை குவித்து இந்த 5 புலன்கள் என்னன்னு கேளுங்களேன். இப்போ வந்து வாய் வந்து நினைச்சதெல்லாம் சாப்பிடும். புரியுதுங்களா? அப்ப அந்த வாயை வந்து கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் அந்த மூக்கு வந்து அந்த சுவையான ஒரு பலகாரங்களையோ, சுவையான இதுலையோ அந்த வாசம் வரும்போது அது சாப்பிடணும்னு தோணும். அப்ப அதில வந்து நம்ம வந்து அந்த மூக்கையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம். அது வாசம் அடிச்சா கூட நம்ம வந்து அத பத்தி கேர் பண்ணிக்காம கம்முன்னு இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, காது. காது வந்து இந்த மாரி நெறையா தேவையில்லாத விஷயங்களை வந்து இந்த காது கேட்கும். அந்த தேவையில்லாத விஷயங்களை, அதாவது கெட்ட விஷயங்களோ, அல்லது தேவையில்லாத விஷயங்களோ, அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு அந்த காத வந்து நாம் வந்து பழகிக்கணும். புரியுதுங்களா? நல்ல விஷயங்களை மட்டும் கேட்கிறதுக்கு அந்த காதை பயன்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கண். கண்ணும் அதேதான். தேவையில்லாத விஷயங்களை பார்க்கும். புரியுதுங்களா? அப்ப வந்து மனசு வந்து கெடும்.
அப்போது தேவையில்லாத விஷயங்களை, கெட்ட விஷயங்களை அந்த கண்களை பார்ப்பதற்கு தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதை பழக்கிக் கொள்ள வேண்டும். அதை வந்து நாம் வந்து அறிவில் நம்ம வந்து அந்த தேவையில்லாத விஷயங்களை கண்களை பார்ப்பதற்கு அப்போது மனதிடம் இருந்தால் தான் நான் தேவையில்லாத இடங்களை பார்க்க வேண்டும். அதே மாதிரி நீயும் அதே மாதிரி தாங்க. அதையும் நாம் வந்து பழகி வர வேண்டும். இப்படி இந்த ஐம்புலன்களையும் அடக்குதல் என்பது புரியுதுங்களா? நமக்கு மிகுந்த வந்து பலனை கொடுக்கும். இந்த ஐம்புலன்களை நீங்க அடக்குறீங்கன்னா, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஐம்புலன்களை நீங்க அடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு எந்த நோயுமே வராது. அப்ப மனசு வந்து ஒருநிலைப்படும். இதுதான் வந்து பிராத்தியாகாரம். அதே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து தாரணை. தாரணை வந்து பிராத்தியாகாரத்துக்கு அடுத்த படியில. இந்த தாரணையில என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐம்புலன்களை எல்லாம் நீங்க வந்து அடக்கிடுறீங்க. அப்படி அடக்கும் பொழுது, சரி ரைட்டு அடக்கிறீங்க. அப்புறம் அடுத்த நிலை என்ன? அடக்கிட்டு அந்த மனச வந்து ஒன்றிலேயே நிலைநிறுத்தி, அத ஒன்னிலே நிலைநிறுத்தி அப்படியே இருக்கிறது. இதுதான் வந்து தாரணை. புரியுதுங்களா? ஒன்னிலே நிலைநிறுத்தி அப்படின்னா, எந்த சிந்தனையும் இல்லாமல் மனதை வந்து ந ந நல்ல இந்த விஷயங்களில் எல்லாம் ஈடுபடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி நல்ல விஷயங்களை மட்டுமே நினைத்திருப்பது செய்வதுதான் தாரணை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தியானம். இப்படியெல்லாம் சரி படிப்படியா இதெல்லாம் கைவரப்பட்டாச்சு. இப்போ 6 நிலைகளை கைவரப்பட்டாச்சு. அந்த தியானம் அப்படிங்கிறது என்னன்னா, அ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நினைத்து பத்மாசனத்தில் அமர்ந்து ஒரு விஷயத்தை பற்றியே நினைத்து ஒரு நல்ல விஷயத்தையோ அல்லது மனதை பற்றியோ நினைத்துக் கொண்டு தியானத்தில் அமர்வது. அமைதியான முறையில் தியானத்தை பத்மாசனத்தில் அமர்வதுதான் இந்த தியான முறைகளாகும். இந்த தியானத்தில் நீங்கள் அமரும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு ஒரு கண்ண மூடிட்டு தான் நம்ம வந்து இந்த தியானத்தில் நம்ம நிலைநிறுத்த வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு உடம்பே பார்த்தீங்கன்னா, அந்த தியானம் பண்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். முறைப்படி அது தியானம் வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதனுடைய பலன் வந்து கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து அந்த உடம்புலயே வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு புரியுற மாரி சொல்றேன். பிரபஞ்சத்திலிருந்து ஒரு எனர்ஜி வந்து மனிதனுக்கு இந்த ரேஸ் மூலமா வருங்க. அந்த எல்லாமே இது வந்து ஒருமுறை இந்த உள்வாங்கிக் கொண்டு அந்த உடம்பே வந்து லேசாக ஒரு உடற்ற தன்மைக்கு போகும். இந்த தியானம். தியானம் வந்து ஒரு நாள்லாம் வராது. நீங்க வந்து பழக, பழக, பழக தான் அந்த தியானம் வந்து உங்களுக்கு வந்து கைவரப்படும். இப்போ ஒரு நாள்லனா அது வந்து மனச்சிதறல் தான் இருக்கும். ஒரு நாள்ல தியானம் பண்ணீங்கன்னா, மனசு தியானத்துல ஃபர்ஸ்ட் டைம் தியானத்துல உட்காந்து பாருங்க. மனசு அங்கேயும் இங்கேயும் அலைபாயும். அது வந்து பழக, பழக தான் அந்த மனச்சிதறல் ஏற்படாது. அப்பொழுது மனச்சிதறல் ஏற்படாத பொழுது, உங்களுக்கு மனது வந்து திடப்பட்டு, ஒருநிலைப்பட்டு, அந்த உடம்பே இப்ப உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிற உணர்வு தான் உங்களுக்கு வந்து தெரியும். அது உடம்பே இருக்காது. அதுதான் அந்த அப்படி இருக்கிற நிலை தான் தியானத்தினுடைய மேம்பட்ட நிலை. சரிங்களா? அப்ப நீங்க வந்து அந்த தியானத்துல வந்து மேம்பட்ட நிலையை நீங்க வந்து அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த நிலைக்கு அடையும்னா, நீங்க எதுலயுமே ஒரு ஈடுபாடு காட்டாம ஒரு பற்றற்ற நிலைமையில இருந்தால் தான் இந்த தியானத்த அதாவது இந்த ஒவ்வொரு வழிமுறைக்கு இப்ப சொன்னோம் பார்த்தீங்களா? இதுல எல்லாம் முழுசா நீங்க வந்து ஈடுபடணும். புரியுதுங்களா? அப்ப ஈடுபட்டீங்கன்னா, இந்த தியானம் வந்து ஈஸியா உங்களுக்கு கைவரப்படும். புரியுதுங்களா? அடுத்தது வந்து இந்த தியானம் வந்துட்டாவே, அடுத்தது பற்றற்ற நிலைக்கு போயிடுச்சுனாவே, அடுத்தது வந்து சமாதி நிலை. சமாதி நிலை அப்படிங்கிறது வந்துங்க, இந்த தியானத்தினுடைய அடுத்த மேம்பட்ட நிலை. ஏன்னா எதிலயுமே வந்து ஈடுபாடு காட்டாது. ஒரு பற்றற்ற தன்மையை கொண்டிருக்கும். இந்த தியானத்தில் அமர்ந்து இப்படி இருக்கும் பொழுது ஒரு பற்றற்ற நிலை. ஆ எதுவுமே அதாவது இப்ப அப்படி இருக்கும்போது சமாதி நிலையில இருக்கும்போது என்னன்னா, பக்கத்துல ஏதாவது ஒரு சவுண்ட் வந்தா கூட உங்களுக்கு கேட்காது. அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி, அதாவது அந்த ஊசி முனை அளவு அந்த மனது வந்து அப்படியே ரொம்ப டீப்பா அதுல போயிரும்னு வச்சுக்கங்களேன். அப்ப போகும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் ஒரு எதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது. எதுவுமே பெரிய விஷயம் தெரியாது. புரியுதுங்களா? அப்ப எல்லை கடந்து இந்த உலகம் உங்களுக்கு வந்து பறந்துருது. அதுதான் வந்து பற்றற்ற நிலை. அது சமாதி நிலை அடையும். அது வந்து இந்த படிப்படியாக இந்த 7 நிலைகளை அடைந்த பிறகு தான் அந்த நிலை வரும். அப்பொழுது உங்களுக்கு வந்து சிற்றின்பம் எல்லாம் மறைக்கப்பட்டு, ஒரு பேரின்பம் வந்து மனதுக்கு கிடைக்கும். இந்த உடலுக்கு கிடைக்கும். அப்ப உடலுக்கு என்று ஒரு நோய் வராது. அந்த காலத்துல எல்லாம் இந்த சித்தர்கள் வந்து இந்த மாரி இருந்ததுனால தான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து முடியே நரமுடி மாரி சித்தர் எந்த சித்தரையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. கருப்பு முடி வச்சுட்டு தான் சித்தருங்கள பார்த்திருப்பீங்க. புரியுதுங்களா? அப்படி அவங்களுக்கு வந்து இந்த நோய் என்று ஒன்று வராது. இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச ஆற்றலானது அவர்களுடைய உடம்பில் சேர்க்கப்பட்டு, ஈர்க்கப்பட்டு எ இள இளம் இளம் வயது உள்ள அ உறுப்புகள் ஒரு இளம் வயதுள்ள வாலிபர்களுடைய
உறுப்புகள் எவ்வாறு செயல்படுமோ அவ்வாறு அவருடைய உள் உறுப்புகள் எல்லாம் செயல்பட்டு தான் அவர்கள் இந்த உடம்பை பன்னெடுங்காலம் அவர்கள் வந்து வாழ்ந்து வந்தனர். ஒரு சித்தர்லாம் 300, 400 வருஷம்லாம் வாழ்ந்ததாக நம்ம வரலாறுகளில் நாம் படிக்கின்றோம். அது அத்தனையும் உண்மைதான். புரியுதுங்களா? அதனால நாம் வந்து இப்ப கூட இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அசால்ட்டா 100 வருஷத்த தாண்டி இருப்பாங்க. ஆனா அவங்கலாம் பயிற்சிலாம் செய்றது கிடையாது. ஆனா சில சில நல்ல விஷயங்கள வந்து அவங்க செய்வாங்க. அப்படி செய்யும்பொழுது அவங்க வந்து அவங்க அந்த உடம்பு வந்து மேம்பட்ட நிலையை அடையும். அதுக்கு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றதுதாங்க. அதனால இந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது இந்த மானுடத்துக்கு சித்தர்களால் இந்த உலகத்துக்கு சித்தர்களால் அருளப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புத கலை என்று சொல்லலாம், இல்ல மருத்துவம் என்று சொல்லலாம், இல்லை மனிதனை மேம்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை என்று கூட இந்த அஷ்டாங்க யோகத்தை நாம் வந்து சொல்லலாம். அது எது சொன்னாலும் அது வந்து மிகையாகாது. புரியுதுங்களா? ஆகவே இந்த அஷ்டாங்க யோகத்தை எதுக்கு நான் வந்து இவ்வளவு சுருக்கமா தான் சொல்லிக்கிறேன். அவ்வளவு சுருக்கமா சொன்னதே இவ்வளவு வந்து எவ்வளவு விரிவா போயிடுச்சு பாருங்க. அதனால இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து நீங்க கைவரப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தது நீங்க வந்து எண்பெரு சித்திகள் புரியுதுங்களா? எண்பெரு சித்திகள் இந்த அஷ்டாங்க யோகம் கைவர பற்றாதான் இந்த எண்பெரு சித்திகள் வந்து கைவரப்படும். எண்பெரு சித்திகள்ங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயத்துல சொல்லிடுறேன். எனது ரொம்ப போனோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப எலாபரேட்டா போயிட்டு இருக்குங்க. அதனால சித்திகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் பாருங்க. இப்ப அந்த காலத்துல நீங்க பட்டிருப்பீங்க, கூடு வீடு பெயர்றது, தண்ணல் நடக்கிறது, பறக்கிறது. அப்புறம் இங்கிருந்து ஒரு வந்து அந்த மலைக்கு ஒரே நிமிஷத்துல அங்க போறாரு அப்படிங்கிற மேட்டர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏதோ நம்ம மாயாஜால படத்துல சினிமாவில தான் நாம வந்து பார்த்திருப்போம். ஆனா அது வந்து அத்தனையும் உண்மைங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் செய்யும் பொழுது அந்த எண்பெரு சித்திகளை அவங்க வந்து ஈஸியாக, அதாவது எளிதாக அவங்க வந்து சித்தர்கள் வந்து கைவரப்பட்டார்கள். அதை பார்த்தீங்கன்னா அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, வசித்துவம், ஈசத்துவம், பிராசத்துவம், பிரகாமியம் இந்த 8 படிநிலைகளில் அவர் அந்த எண்பெரு சித்திகளை அளவிட்டு கொடுக்கணும். இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுல எல்லாமே அதுல வந்து அடங்கும். சின்னதை பெருசா காட்டுறது, பெருசுது சின்னதா காட்டுறது, இந்த மாதிரி விஷயத்துல அது வரும். உடம்பு லேசா காட்டுறது, இது மாதிரி பூராம அந்த எண்பெரு சித்திகள்ல வருங்க. அதற்கு எண்பெரு சித்திகளை அடைவதற்கு நமக்கு முதல் படியாக இருப்பது இந்த அஷ்டாங்க யோகங்கள். இந்த அஷ்டாங்க யோகங்கள் நாம் இந்த இந்த நவநாகரிக வாழ்க்கையிலும் நாம் வந்து கடைபிடித்து வந்தோம் என்றால், நம்ம வந்து அதாவது சித்தர்கள் அளவுக்கு நம்ம எண்பெரு சித்திகளை பெற முடியாவிட்டாலும், நமது உடம்பானது பன்னெடுங்காலம் நிலைத்து நின்று ஆயுளை நீட்டித்து நோய் நொடி இல்லாமல் நமது உடம்பானது ஆரோக்கியமாக வாழும். அது எந்த விதத்திலும் எள்முனை அளவும் ஊசி முனை அளவும் சந்தேகம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த அஷ்டாங்க யோகத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இது ஒரு சொன்ன பலன்கள் பூரா கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப அவங்க சித்தர்கள் ஏன் அப்படி அந்த எண்பது சித்திகள்லாம் அடைஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்ப இந்த மாதிரி நவநாகரிக உலகெல்லாம் இங்க வாழல. அவங்க எப்படி காடு, மலை இது மாதிரி இடத்துல, இது மாதிரி அமைதியான இடத்துல வாழ்ந்து தான் முழுமையாக அவங்க வந்து அதில் ஈடுபட்டாங்க. ஈடுபட்டு தான் அந்த நாணத்தால் தான் அப்படி ஈடுபட்டு வந்த அந்த நாளில் எண்ணற்ற நூல்கள் அவர்கள் வந்து எழுதியிருக்கு. அவர்கள் வந்து விஞ்ஞானியோ அல்லது வந்து கற்றுத் தேர்ந்த ஒரு அறிஞர்களோ அவர்கள் கிடையாது. அவர்கள் வந்து தங்களுடைய நாணால் அவர்களுடைய அறிவை வந்து பெருக்கி மனிதனுக்கு நேருகின்ற நோய்கள், வருகின்ற நோய்கள் அதை எவ்வாறு குணமாக்குவது என்றெல்லாம் அவர்களுடைய நாணத்தால் இந்த சித்திகளை, இந்த யோகங்களை கடைபிடித்து வந்ததால் தான் அவர்கள் இத்தனை நூல்களை வந்து எழுத முடிந்தது. இந்த நூல்கள் தான் உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுக்கு வந்து ஆதாரமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் அது வந்து மிகையாகாது. ஏனென்றால் இந்த நூல்கள் மருத்துவ நூல்களாகட்டும், ஜோதிட நூல்களாகட்டும், அல்லது சில இலக்கிய நூல்களாகட்டும், இது போன்ற எண்ணற்ற நூல்களை இன்னும் கிடைக்காத சில நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. புரியுதுங்களா? ஏனென்று சொன்னால் இது நம் பண்பாட்டின் அடிப்படையில் நம்முடைய தேசத்தினுடைய அடிப்படையில் இந்த நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டு பல்வேறு நூலகங்களிலும் பல்வேறு இடங்களிலும் ஓலைச்சுவடிகளாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த பொழுது எண்ணற்ற படையெடுப்புகளாலும் பக்கத்து நாட்டு அரசர்களாலும் இது படையெடுக்கப்பட்டு அந்த எண்ணற்ற ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து பெருமளவில் அழிந்து போய்விட்டன.
இருக்கும் அந்த காப்பாற்றப்பட்ட சில வகை ஓலைச்சுவடிகள், சில வகை நூல்களை வைத்துத்தான் இன்றளவு உள்ள இந்த மருத்துவமானது இன்னும் நிலைநிறுத்தி மக்களுக்கு கொண்டாட்டி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இப்ப இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகளை வச்சு இருக்கிற நூல்களை, சித்தர்களுடைய நூல்களை வச்சு தான் நாம் வந்து இந்த மருத்துவத்தையும் சரி, இந்த ஜோதிடத்தையும் சரி, மற்ற இந்த விஞ்ஞான விஷயங்களையும் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்து அந்த அவங்கெல்லாம் வந்து இந்த 9 கோள் ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து நிறைய நூல்கள் வந்து அவங்க சித்தர்கள் வந்து எழுதி ஓலைச்சுவடி எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு 2, 3 வால்யூம் போடுற மாதிரி விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால சித்தர்கள் சொன்ன இந்த முறைகளை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் வராது. வாழ்வு வந்து செல்வ செழிப்புடன், மேம்பாடுடன், நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் நாம் வந்து இந்த உலகில் வந்து வாழலாம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்கன்னா காயகல்பம் அப்படின்னு ஒன்று சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க. காயகல்பம்னா என்ன? முதல்ல நான் வந்து ஏற்கனவே சின்னதாக சொன்னேன். முதல்ல காயகல்பம் அப்படின்னா சில மூலிகைகள் இருக்கின்றன, சில மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகளை நாம் வந்து உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்துகள் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளை நன்றாக மேம்பாடு அடைய செய்து அந்த உறுப்புகள் புது புது செல்களை வயதானா கூட புது செல்களை வந்து அந்த உறுப்பு வந்து உருவாக்கும். புரியுதுங்களா? அப்படி உருவாக்கும் பொழுது என்னன்னா அதான் இப்ப முன்ன மாதிரிதான் இளவயது வாலிபன் உள்ள உறுப்புகள் எவ்வாறு செயல்படுமோ அது போன்று 50-60 வயதுக்குள்ள ஒரு மனிதனுடைய உறுப்பு செயல்படும். இதுதான் இந்த காயகல்பத்தினுடைய இந்த காயகல்பம். ஏற்கனவே நான் சொல்கிறேன், காயத்தை காயம் என்றால் உடம்பு, கல் என்றால் கல். அது எப்படி இந்த உடம்பு கல்லானது எப்படி பன்னெடுங்காலம் அப்படியே இருக்கிறதோ அதுபோல் இந்த மனிதனுடைய உடம்பானது அப்படியே இருக்கும். இதுதான் இதனுடைய விதிவம். புரியுதுங்களா? அப்ப இந்த காயகற்பத்தை பார்த்தீங்கன்னா தனி காயகற்பம், சிறப்பு காயகற்பம் அப்படின்னு நம்ம சொல்லி, தனி காயப்பு கற்பனா என்ன, சிறப்பு காயப்பு. இப்ப தனி காயகற்பனா உங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவருக்கு எந்த நோயுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்படி நோய் இல்லாத பொழுது அவர் வந்து இந்த காயகற்பத்தை சாப்பிடலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம். சாப்பிடலாம். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு எந்த நோயுமே தான் இல்லையா, எதுக்கு சார் சாப்பிடணும்னு நீங்க வந்து கேட்கலாம். அது அப்படி இல்லை. இந்த காயகற்பத்தை வந்து சாப்பிட்டீங்கன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டு மேன்மைப்பட்டு அது வந்து நல்லா செயல்படும். வயசானா கூட அது செயல்பட்டுட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வயதாக அந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் அதனுடைய செயல்படும் தன்மை குறைந்து கொண்டு வரும். அந்த புதுப்பிக்காது. ஆனால் இந்த காயகல்பத்தை வந்து நீங்க சாப்பிடும் பொழுது அது புத்துணர்ச்சி பெற்று அந்த செல்கள் எல்லாம் அழிந்து போகாமல் புது புது செல்கள் வந்து உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ உருவாகுனாகும், அப்போ உங்களுக்கு வந்து புதுசு செல் உலகம் போது இளமையா இருக்கும் இல்லையா, அந்த செல்லு இளமையா இருக்கும் பொழுது அந்த உறுப்பு வந்து இளமையா செயல்படும். இதுதான் அதனுடைய விஷயமே. அதுதான் காயகல்பம். புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து நோய் இல்லாத எந்த மனிதனும் இந்த காயகல்பத்தை வந்து சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்க. அந்த நோய் இல்லாத ஒரு மனிதன் அது சாப்பிடும் பொழுது இவ்வளவு பலன்கள் கிடைக்கும். அப்ப நீங்க வந்து இது சாப்பிடாம என்னைக்காவது அப்ப இந்த தனி காயகல்பம்னு சில மூலிகைகள் இருக்குதுங்க. அது சும்மா சும்மா ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும் சொல்றேன். அதுக்காக நீங்க அதை வந்து இது பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த காயகற்பத்தையும் நீங்கள் ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த காயகற்ப மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது வந்து மிகுந்த பலனை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சாதாரணமா பார்த்தீங்கன்னா அடுக்கா இருக்குது, அது ஒரு காயகற்ப மொழி. ஆவாரை இருக்குது, அது ஒரு காயகற்பம். புரியுதுங்களா? அதே மாதிரி ஏலக்காய் இருக்குது, அது ஒரு காயகற்பம். அதே மாதிரி நெரிஞ்சில் காயகற்ப மூலிகை. புரியுதுங்களா? ஆடுதிண்டா காயகற்ப மூலிகை. புரியுதுங்களா? அப்புறம் இந்த நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வயதான ஒரு ஔவையார் அதிகமான நெல்லிக்காய் பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படின்னா அதுல எப்படின்னா இளமையா இருக்கிறதுக்காக அந்த நெல்லிக்கனியை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது அதனுடைய உண்மை பொருள். புரியுதுங்களா? அதனால அந்த நெல்லிக்காய் வந்து மிக சிறப்பான காய்கறி மூலிகையில் இந்த நெல்லிக்காய் கடுக்கால்லாம் வந்து வருதுங்க. அதனால அது மாதிரி அந்த ஒரு மூலிகை, அது மாதிரி காயகற்ப மூலிகை. அதே மாதிரி இஞ்சி காயகற்ப மூலிகை. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சிறுபீரை காயகற்ப மூலிகை. இது மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் இருக்குங்க. தாண்டிக்காய் காயகற்ப மூலிகை. இது மாதிரி எண்ணற்ற மூலிகை நம்ம
சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. அதற்கு ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். அதில் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய மூலிகை எது, மருந்து எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ வந்து ஒரு மூலிகை வச்சுன்னு வச்சிங்களேன், சில பர்ட்டிகுலர் இதுக்கு மட்டும் தான் அது வந்து கரெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? சில மூலிகை இன்னும் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி தேர்ந்தெடுத்து அந்த காயக்கல்பத்தை வந்து நம்ம வந்து சரிவர உண்ணுறும் பொழுது, நம்மளது வந்து உடம்பானது நல்ல நிலையில் இயங்கும். புரியுதுங்களா? இதுதான் இந்த காயக்கல்பத்துடைய மிக முக்கியமான நோக்கம். சரி ரைட்டு. தனி காயக்கல்பு இது மாதிரி சொல்றோம். சிறப்பு காயக்கல்புனா என்னன்னு கேட்பீங்க. சிறப்பு காயக்கல்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து நோய் வருதுன்னு வச்சுக்கங்களேன். சப்போஸ் வந்து ஒரு அ கல்லீரல் பிரச்சனையே வருது. ஆ சரி ரைட்டு. அப்ப கல்லீரல் பிரச்சனைக்கு காயக்கல்பு மூலிகை என்ன சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள். புரியுதுங்களா? அப்ப சொல்லியிருக்கும்போது அந்த கல்லீரல் தொடர்பான மூலிகைகளை எடுத்து, அது மருந்து செய்து, அந்த மருந்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த கல்லீரல் பிரச்சனை சீர் செய்யப்படும். அதிலிருந்து குணமாக்கப்படும். இதுதான் வந்து சிறப்பு காயகல்பம்னு வச்சுக்கங்களேன். ஆ அப்படி இருக்கும் பொழுது, இந்த சிறப்பு காயகல்பம் அப்படின்னா, ஆ எல்லாத்துக்கும் வந்து இந்த சிறப்பு காயகல்பத்தை வந்து குடுக்க தேவையில்ல. எல்லாத்துக்கும் இந்த இப்ப அந்த நோய் வந்தவங்களுக்கு மட்டும் இந்த சிறப்பு காயகல்பத்தை வந்து குடுத்தா போதும். புரியுதுங்களா? அப்ப இப்ப கல்லீரல் பிரச்சனைக்கு பாருங்க, சிறப்பு காயகல்பம் சிலதெல்லாம் சொல்றேன் பாருங்க. கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, மஞ்சள், அதே மாரி இந்த கடுக்காய், கீழாநெல்லி, அ அதே மாரி இந்த மஞ்சள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? வெந்தயம் இதெல்லாம் வந்து சிறப்பு காயகல்பத்துல வருது. இதெல்லாம் சேர்த்தி இன்னும் நெறைய இருக்குதுங்க. இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு பிரீஃபா ஒரு ஒரு 2, 3 மூலிகை வந்து நான் சொல்றேன். இது வந்து அந்த கல்லீரலுக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய காயகற்ப மூலிகைகள் எது என்று ஆராய்ந்து, அந்த மூலிகைகள்லாம் சித்த மருத்துவ முறைப்படி மருந்துகளை செய்து, அதை சீர் செய்து, அது மருந்தாக கொடுக்கும் பொழுது, அந்த கல்லீரல் நோயானது விரைவாக குணமாகும். இதுதான் அந்த சிறப்பு காயகல்பத்தினுடைய நோக்கமா புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறப்பு காயகல்பம் இந்த அளவில் உள்ளது. தனி காயகல்பம் ஏன்னா சிறப்பு காயகல்பம் அப்படிங்கிறது வந்து நோய் வந்தவங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பது. தனி காயகல்பம் என்பது யார் வேணாலும் நீங்க வந்து சாப்பிடலாம். உங்களுடைய வாத பித்த கபம் நாடி இருக்குது இல்லைங்களா? அந்த நாடிய பிடித்து பார்த்துட்டு, அந்த ஏன்னா நாடியிலேயே வந்து நெறைய வகை இருக்குங்க. புரியுதுங்களா? அது ஒரு சப்ஜெக்ட். வாத பித்த கபம் அப்படிங்கிற ஒரு நாடிய வந்து நெறைய சப்ஜெக்ட் இருக்குங்க. அப்ப அது நெறைய சப்ஜெக்ட் அதான் என்ன கேட்டீங்கன்னா, வாதம், பித்தம், கபம் இது 3 நாடி சொல்றோம். அதிலேயே வாத பித்த நாடி இருக்குது, பித்த கப நாடி இருக்குது, வாத கப நாடி இருக்குது. இது மாரி அ ய நாடிகள் நெறைய சொல்லிட்டு இருக்கோம். சொந்த நாடிகள் அது இதுன்னு நெறைய இருக்குங்க. அப்படியே அந்த நாடிகளை ஆராய்ந்து, ஒரு சித்த மருத்துவரும் நீங்க சென்று ஆராய்ந்து, அந்த நாடிகளை ஆராய்ந்து, அதுக்கு தகுந்தாற் போல அந்த காயகல்ப முறைகளை அவர் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பார். அப்ப தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது அந்த காயகல்பம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உடம்புல வந்து வேலை செய்யும்னு வச்சுக்கங்களேன். இதுதான் அந்த காயகல்பத்தினுடைய மிக முக்கியமான வந்து தனிச்சிறப்பாகும். ஆகவே நீங்கள் அனைவரும் நோய் இருப்பவரும், நோய் இல்லாதவர்களும் இந்த காயகல்பத்தை வந்து நீங்க வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த உடம்பு வந்து மேன்மைப்படும், நோய் வராது, உடல் பலப்படும். இளவயது வாலிபனை போல எந்த வயதிலும் நாம் இருக்கலாம். ஆகவே இந்த சித்தர்கள் காட்டிய இந்த வழிமுறைகளையும், இந்த மருத்துவ முறைகளையும் நீங்க வந்து அ பின்பற்றி வந்து நோயில்லாத உலகை படைக்க அனைவரும் வந்து படைத்து வெற்றி பெறலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உள்ள சிறப்பு வாய்ந்த இந்த சித்த மருத்துவத்தை வந்து ஃபாலோ செய்து, நீங்க அனைவரும் வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம். அதே மாரி நோய் வந்து எப்பயும் உங்களுக்கு வராம உங்கள வந்து பாதுகாத்துக்கலாம். இப்போ வந்து என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஏதாவது இந்த மருத்துவ முறைகளில் வந்து சந்தேகங்களோ, இல்ல ஆலோசனைகளோ என்ன பெறணும் அப்படின்னா, நீங்க வந்து என்னுடைய தொலைபேசி எண்களுக்கு அழைத்து, நீங்க அந்த மருத்துவ முறைகளையும், ஆலோசனைகளையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அவனுடைய எண்கள் வந்து 94 867 848 24 இந்த எண்களுக்கு இந்த எண்ணை வந்து தொடர்பு கொண்டு நீங்க வந்து எப்போது வேணாலும் பேசலாம். இன்னொரு எண்ணும் சொல்றேன். அந்த எண்ணையும் நீங்க வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா, இப்ப சொல்ற எண் வந்து வாட்ஸ்அப் எண் அது. 95 14 32 54 54 இது வந்து வாட்ஸ்அப் நம்பரு. இந்த நம்பர்ல உங்களுடைய வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்கள வந்து தெரிவிச்சு, நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்பாடு அடைந்து கொள்ளலாம். வணக்கம்.